ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மைச் செய்தி. பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க நேரம் கேட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருக்கிறார். நேரில் சந்தித்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்க தயாராக உள்ளேன் என்று கார்கே தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத விவரங்களுக்கு தங்களுக்கு தவறாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், நேரில் விளக்கினால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து சரியாக சொல்ல முடியும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க நேரம் கேட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருக்கிறார். நேரில் சந்தித்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்க தயாராக உள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, ஏற்கனவே தேர்தல் ஆணையம் 2 தலைவர்களும் பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேரம் கேட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து உங்களுடைய ஆலோசகர்கள் உங்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்திலே காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குறிப்பிட்டுள்ளார். அதில் இல்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பல்வேறு விஷயங்களை திரித்து தவறாக பரப்புகிறார்கள் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் நியாய பத்ரா என அழைக்கப்படும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இதை தவறாக திரித்து பேசுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி பேசுவது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை என்றாலும் இதில் உள்ள விவரங்கள் அனைத்துமே தவறாக சித்தரிக்கப்படுகின்றன. ஆகவே நான் உங்களை சந்தித்து இது குறித்து விளக்குவ தயாராக இருக்கிறேன். அது எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். நாட்டின் பிரதமர் என்கிற முறையிலே அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மல்லிகார்ஜுன் கார்கே. நாட்டின் பிரதமர் என்கிற முறையிலே தவறான எந்த விதமான அறிக்கைகளையும் நீங்கள் வெளியிடக்கூடாது. ஆகவேதான் நான் உங்களை சந்தித்து இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசி வரும் விஷயங்களின் பின்னணியிலே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உண்மையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்திருக்கிறார். 2 கட்சிகளுக்கும் இடையேயான வார்த்தை போர் முற்றி வருகிறது. கடந்த 4 நாட்களாக பிற முக்கிய அம்சங்களை எல்லாம் விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையிலே என்ன இருக்கிறது என பாரதிய ஜனதா கட்சியிலே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பேசி வருகிறார்கள். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சி தவறாக பல்வேறு விஷயங்களை சித்தரிக்கிறது என காங்கிரஸ் கட்சியை பேசி வருகிறார்கள். ஆகவே மக்களுடைய நலத்திட்டங்கள் ஆகியவை குறித்த கவனம் வேறு திசையிலே திரும்பி இருக்கிறது. இதனால் தான் தேர்தல் ஆணையம் 2 கட்சிகளுக்கும் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி நான் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையிலே என்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை விளக்க தயார் எனவும், நீங்கள் தவறான அறிக்கைகளை வெளியிடக்கூடாது எனவும் பொருள்படும் வகையிலே 2 பக்கங்கள் கொண்ட கடிதம் எழுதியிருக்கிறார். கார்த்திகா, கணபதி, கடந்த 4 நாட்களாக நீங்க சொன்னது போல இந்த வார்த்தை போர் முற்றி வருகிறது. இந்நிலையில் இந்த கடிதம் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.